அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் சரியாக 340 நாட்களை அடைந்திருக்கிறது. இதில் நேற்று இஸ்ரேல இராணுவ தளபதி கேலண்ட் ஒரு அறிவிப்பை செய்தார். எங்களுக்கு காசாவில் பணிகள் முடிந்துவிட்டன, இனி நாங்கள் சதர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய காசா பகுதி உட்பட்ட பகுதிகளில் இருந்து கவனத்தை திருப்பி நார்தன் காசாவுக்கு போகிறோம், நார்தன் இஸ்ரேலுக்கு போகிறோம் என்று சொன்னார். நார்தன் இஸ்ரேலுக்கு போகிறோம் என்று சொன்னால் காசாவில் எல்லாத்தையும் முடித்து விட்டீர்களா என்ற கேள்வி. உடனே சேனல் 12, யோகி அகர்நாத், ஹரஸ் பத்திரிகைகள் மானங்கட்ட கேள்விகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றன. அது கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்னும் அவமானங்களை தருவது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஹமாஸை ஒழிப்பேன் என்று சென்றீர்கள், ஆனால் ஹமாஸை ஒழித்ததாக தெரியவில்லை. செப்டம்பர் 1 வரைக்கும் எல்லா சேலரிகளையும் கணக்கு பார்த்து கொடுத்திருக்கிறது ஹமாஸ். அது ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை மேலும் சேர்த்திருக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. இன்னும் பல பட்டாலியன்ஸ், எல்லா பட்டாலியன் என்று சொல்லவில்லை, எல்லா படைப்பிரிவுகளும் பிரிகேட்ஸும் அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி, நீங்கள் ஹாஸ்டேஜஸை மீட்கவில்லை, நீங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் ஒரு 50 ஹாஸ்டேஜஸை அளித்திருக்கிறீர்கள். அதன் பிறகு நேற்று காசா பகுதியில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், கோலான் ஃபஹ் என்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி கலோனல் இறந்திருக்கிறார். இந்த கேர்னல் இறந்ததற்கு காரணத்தை சொல்லுகின்ற போது அங்கே இருக்கின்ற படைத்தளபதி என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எனக்கு தலைக்கு மேலே இருந்த டனல், அதாவது சுரங்கப்பாதை இடிந்து வீழ்ந்து என்னுடைய தலையில் குத்தியது, அதனால் நான் சீரியஸாக காயமடைந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இறந்திருப்பார் என்பதுதான் பொதுவான ஊடகங்களின் கணக்கு. நாம் நேற்று சொன்னோம் உங்களிடத்தில், போலியோ வேக்சினேஷன் வேகமாக நடப்பதால் ஹமாஸ் அங்கே எந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று. அப்படியானால் இந்த டனலுக்குள்ளால் அவர் எப்படி வந்தார், அவர் மீது எப்படி டனல் இடிந்து விழுந்தது என்பதை மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இது எங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் நெட்சாரிமில். இதில் ஒரு விடை கிடைத்தது. என்னவென்று சொன்னால், நெட்சாரிம் என்பது இவர்கள் 4வது முறையாக நெட்சாரிம் என்ற ஜங்ஷன், அதாவது மொத்த காசாவையும் கட்டுப்படுத்துவதற்கு, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் ஏற்படுத்திய நெட்சாரிம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே டனலை தோண்டித்தான் அவர்கள் நெட்சாரிமை உருவாக்கி இருக்கிறார்கள். மேலும் படை கீழும் படை. இப்பொழுது அவர்கள் உருவாக்கிய நெட்சாரிம் இடிந்து விழுந்து விட்டது. அது இடிந்து விழுந்து கோலான் ஃபஹ் என்ற ஒரு கேர்னல் இறந்திருக்கிறார். இப்போ என்னாச்சு, உன்னுடைய நெட்சாரிம் கம்ப்ளீட்டாக மொத்தமாக வீழ்ந்து போனது என்பதுதான் உண்மை. அதன் பிறகு எங்களுக்கு அங்கே காசாவில் வேலை முடிந்தது, நாங்கள் நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலுக்கு போகிறோம் என்பதெல்லாம் பொய் என்பதை சொல்லுகிறார்கள். அடுத்தது, டெல்லவியூவில் இருந்து வெளிவருகின்ற மான் என்ற நியூஸ் பேப்பர் ஒன்றை சொல்லுகிறது. கார்மல் கேட்டி என்பவர் சொல்லுகிறார், நீ தோண்டிய டனலில் தான் என்னுடைய உறவினர் ஒருவர் இறந்திருக்கிறார். அப்போ இவனும் போய் காசால சும்மா இருக்கல, டனல் தோண்டி எந்த அளவுக்கு போனான்னு தெரியல, அதில் எப்படி ஒரு அழைத்து செல்லப்பட்ட ஒரு ஹாஸ்டேஜ் வந்தான்னு தெரியல, அதில் தான் செத்தம். இன்னொரு ராபி சொன்னது நேற்று எல்லா ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் வெளியே வந்தது. மை சன் வாஸ் கில்ட் இன் த டனல் தட் யூ டக்ட். அதாவது என்னுடைய மகன் எங்கே இறந்தான் என்றால் நீ தோண்டிய டனல் தான் இறந்தான்னு சொன்னார். என்னாச்சுன்னா, இவன் அங்கே போய் டனல் வியாபாரம் பண்ணியிருக்கான். அதில் டனல்ஸில் உலகத்திலேயே பெரிய எக்ஸ்பர்ட்டு ஹமாஸ் தான். அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு தோண்டி இருந்தேன்னா இப்படி இடிஞ்சு விழுந்து ஓடுனா செத்திருக்க மாட்டான். அப்போ யுத்தத்துக்கு போனவர்கள் அங்கே சாவுகிறார்கள். இதிலிருந்து புதிதாக நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், டனல்ஸுக்கு எதிராக இவரும் சுரங்கப்பாதைகளை தோண்டி இருக்கிறார். அனைத்தையும் இடிந்து விழுந்து இறக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நமக்கு தெரிந்த வரைக்கும் ஹமாஸ் அவர்கள் எதுவும் தாக்குதலை நடத்தியதாக சொல்லவில்லை. ஆக இவர்களுடைய
டனல்ஸ் இவர்கள் நெட்சாமியை உருவாக்கிய 9 அல்லது 10 மாதங்களுக்குள்ளால் அதுவும் இடிந்து விழுந்து இருக்கிறது. இப்பொழுது ஹேமோ நிர்டோவி என்ற ஒரு இராணுவ ஆய்வாளரும் சேனல் 12 அரப் அஃபேர்ஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடியவரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கேலண்ட் இப்படியே நேரடியா, கேலண்ட் நீ எதையும் சாதிக்கவில்லை காசாவில், நீ நடத்தியது யுத்தமும் அல்ல, அங்கு உள்ள அப்பாவிகளை கொலை செய்தது தவிர. நேற்று 40 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இறந்த ஷஹீதானவர்களின் எண்ணிக்கை 41,020 என ஆகிவிட்டது. காயம்பட்டவர்களின் எண்ணிக்கை 94,524 என உயர்ந்திருக்கிறது. இதை தவிர நீங்கள் சாதித்தது எதுவும் இல்லை. அதன் பிறகு ஹாஸ்டேஜஸ் எங்க மீட்டிங்க, அதுவும் அதை அந்த சேனல் மிக கோபமாக கேட்கிறது. 12 யோகி அகர்நாத்தும் அதே போடுகிறது. 100 ஹாஸ்டேஜஸ் உயிரோடு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுகிறதை தவிர, இஸ்ரேலுடைய கணிப்பை தவிர ஹமாஸ் இதை உறுதிப்படுத்தவில்லை. அப்படியானால் அங்கே 100 பேர் கூட இப்பொழுது மொத்தமாக உயிரோடு இல்லை என்பது தெளிவாகிறது. நீங்கள் ஹமாஸை ஒழிக்கல, ஹாஸ்டேஜஸை மீட்கல, அதுக்கு பிறகு டனல்ஸை அழிக்கல, நீங்களே தோண்டி அதுக்குள்ளால விழுந்து செத்துட்டு கிடக்குறீங்க. அதுக்கப்புறம் என்னடா அறிவிப்பு, என்னடா நீ சாதிச்சிட்டோம்னு நார்தன் ஃப்ரண்ட்டுக்கு போகிற, அங்கே உனக்கு முழு அழிவு காத்திருக்கிறது என்று உனக்கு ஆயுதங்களையும் விமானங்களையும் தந்து அப்பாவிகளை கொலை செய்யுங்கள் என்று தினமும் உற்சாகம் தருகின்ற அமெரிக்கா, உன்னை உருவாக்கி 48 உனக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் தந்து கொண்டு இருக்கின்ற அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நார்தன் இஸ்ரேலில் உனக்கு பெரிய அழிவு காத்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி வரும். அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை சொல்கிறது, எஹியா சின்வர் என்ன செய்துட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு, அங்கே உட்காந்து அல்ஜீரியாவில் ஜெயிச்ச தலைவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிட்டு இருக்கார். அடுத்து வேக்சினேஷன் போட போனவங்கள நேற்று நான் சொன்னேன், நார்தன் காசாவுக்கு செல்கிறார்கள், வடக்கு காசாவுக்கு செல்கிறார்கள், ஏனென்றால் அது ஹமாஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. இது அவர்கள் நேற்று பல செக் பாயிண்ட்களில் என்ன செய்திருக்காங்க, அந்த வேக்சின் போகக்கூடிய அபிஷியல்ஸை தடுத்திருக்காங்க. அதில் 7 பேர் இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, இவனுடைய சுட்டு வீழ்த்தினானு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஹமாஸ் போராளிகள் வந்து அந்த செக் போஸ்ட்டே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ வேக்சினேஷனுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க. அடுத்து யோகி அகர்நாத், அதுக்கு என்ன கோபம்னு தெரியல. நான் சொன்ன இந்த பத்திரிகை யோகி அகர்நாத் என்ற பத்திரிகை தியோடர் ஹெசல் காலத்தில் இருந்தே, அதாவது சியோனிசத்தின் தோற்றுவாயில் இருந்தே இன்றைக்கும் சியோனிசத்தை ஆதரித்தும் யூத நாடு ஒன்றை ஆதரித்தும் எழுதி கொண்டிருக்கின்ற பத்திரிகை. அது உடனே சொல்லுகிறது, ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணியாச்சுன்னு சொல்லுது. அது என்னோட வார்த்தைகளில் இருந்து ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோடைய அரெஸ்ட் வாரண்ட் நத்தியான்ஹுக்கும் கேலண்டுக்கும் இஷ்யூ பண்ணியாச்சா, அவர்கள் விரைவிலே கைது செய்யப்பட வேண்டும் என்று அது எழுதுகிறது. அல்லது இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்து இவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதுகிறதா என்பதை கம்ப்ளீட்டாக நம்ம டிசைன் பண்ண முடியல. ஆனால் அது அதை பற்றி அதிகமாக பிரஸ்தாவித்து இருக்கிறது என்பதை மட்டும் சொல்ல முடியும். அடுத்தது வெஸ்ட் பேங்கில் இப்போ என்ன செய்யறான், போராளிகள் ஜெனின்ல மார்ச் பாஸ்ட் நடத்தினாங்கன்னு சொன்னேன், ஒரு பேரணியை நடத்தினார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக அதிகமாகவே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். 23 பிரிகேட்ஸ் அல்லது படைப்பிரிவினர் அங்கே இருப்பதாக நாம் ஆரம்பத்தில் சொன்னோம். அதை விட எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் துல்காம் என்ற ஏரியாவில் நேற்று வீடுகளை இடிப்பதும் இதர மருத்துவமனைகளை இடிப்பதும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டுமானங்களை அழிப்பதிலும் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதனால் பல வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் வாழ்வது போல ஒய்யாரமான வீடுகளை கட்டி வாழ்கிறார்கள் என்றில்லை. எங்கே பார்த்தாலும் ஜெனின்லேயும் ஆகட்டும், துல்காம்லேயும் ஆகட்டும், வெஸ்ட் பேங்க்லேயும் ஆகட்டும், நெபுலஸ்லேயும் ஆகட்டும், செரிச்சோலையும் ஆகட்டும், எல்லா இடங்களிலும் அவர்கள் அகதியல் முகாம்களில் தான் வாழுகிறார்கள் என்பதுதான் உண்மை. கேம்ப்ஸ் தான் எல்லா பத்திரிகையும் உலக ஊடகங்கள் அனைத்தும் எழுதுகிறது. அங்கே அரைகுறையாக எழுப்பப்பட்டிருந்த வீடுகளை கூட அழித்து இருக்கிறார்கள். அதனால் துல்காம் என்டோமெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலினுடைய பாதுகாப்பு குழு நேற்று அறிக்கை விட்டிருக்கிறது, வீடுகளை இழந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்தது ஹமாஸ் சொல்லி இருக்கிறது, நீ வெஸ்ட் பேங்கில் இப்படி இடிபாடுகளை நடத்துவதன் மூலமும் இதே போல காசாவில் செய்வது போல வீடுகளை இடிப்பது, ஆஸ்பத்திரி இடிப்பது, இதுதான் உனக்கு இப்ப யுத்தம். 340 நாள் நீ செய்யக்கூடிய யுத்தம். இதனால் நீ வெல்ல மாட்டாய், நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் அங்கே வந்து கொண்டு இருக்கிறோம் என்று. அல் அக்ஸா மார்டர்ஸ் பட்டாலியன் நேற்று
கில்கிலாலையும் அதே போல துல்காம்லையும் எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு ட்ரக்லோடு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ லேட்டஸ்டா இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் என்ன டிஸ்கஷன்னா, வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு ஆயுதம் ஏது, எப்படி இவர்களுக்கு இவ்வளவு ஆயுதம் கிடைக்கிறது, ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களை ஜெனின்ல வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஜெனின் இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டு, யாரு போராளிகள் குழுக்களினுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டு, இது ஒரு பெரிய ஆச்சரியமான தகவலாக, ஆச்சரியமான ஆய்வாக நடந்து கொண்டு இருக்கிறது. சின்பத்தும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுது, சபாக்கும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுது. மொசாது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவேளை இவையெல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்து வைக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று. அதனால் நீங்கள் வீடுகளை இடித்து பேரக்ஸ்களை உருவாக்குங்கள் என்று துல்காம்ல உள்ள வீடுகளை இடித்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு குடியமர்த்துகிறார்கள். காசாவினுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது போராளிகளுக்கு கொத்து கொத்தாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைவே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய அல் பெக்கா பள்ளத்தாக்கை நேற்று 6 முறை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. இது போதும் என்று அவர்கள் உடனே தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மாலிகியா பேரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மாலிகியா பேரக்ஸை தான் அவங்க தாக்கினதா சொல்லாங்க. அந்த மிலிட்ரி பேஸ் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது, அது எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ரம்தா. நேற்று ஈவினிங்ல இருந்தே இதுதான், மாலையில் இருந்தே இதுதான் செய்தி. ரம்தால தொடர் தாக்குதல், 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு ட்ரக் நிறைய வந்த இராணுவத்தினர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இஸ்ரேலி அடுத்தது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நார்தர்ன் காப்ஸ், அதாவது வடக்கு காசாவினுடைய தலைநகராக அவர்கள் இப்பொழுது சமைத்த ஒரு ஏரியாவை தாக்கி இருக்கிறார்கள். அது கலீலி பேஸ்ல வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதையும் தாக்கி இருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். கோலான் ஹைட்ஸ் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேலை விட்டு வெளியே கைவிட்டு போய்விட்டது என்பதுதான் அர்த்தம். இப்பொழுது அது நாம் அடிக்கடி சொல்வது போல சிரியன் கோலான் ஹைட்ஸ் என்று மாறி இருக்கிறது. அந்த சிரியன் கோலான் ஹைட்ஸ் பயந்துகிட்டு, நம்ம கையில இருந்து போகுதேன்னு பயந்துகிட்டு தான் சிரியாவில் பல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக நேற்று கோலான் ஹைட்ஸில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள், செட்டில்மெண்ட், அதாவது வந்தேரிகளின் குடியிருப்பு எல்லாத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். அதே போல அல் ரிஹாப் என்ற தளத்தையும் ஹிஸ்புல்லாவினர் தாக்கி இருக்கிறார்கள். அல் அப்பாசியா என்ற ஒரு புது இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். ஷாமீர் என்ற ஏரியாவை 1 மாதத்திற்கு முன்னால் எங்களுடைய தாக்குதல் எல்லையில் சேர்த்துக் கொள்வோம் என்று ஹிஸ்புல்லா சொன்னது. நேற்று அதை பல ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கியதால் அங்கிருந்து மக்கள் வெளியேற தொடங்கி விட்டார்கள். வெளியேறனா இஸ்ரேலை விட்டு வெளியேற தொடங்கி விட்டார்கள். அதே மாதிரி ஜபல் ஏரியா என்ற இடத்தில் இருந்த கோலானி பிரிகேட்ஸ், இந்த கோலானி பிரிகேட்ஸ் தான் முதல்ல சுஜயாவில் கொண்டு நடத்தும் போது காசா பகுதியில், இது நாங்கள் ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் தயார் செய்வதற்கு பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நேற்று அதை ஒன்றுமில்லாமல் புஷ்வானமாக அடித்து வீழ்த்தி இருக்கிறார்கள். அடுத்தது மெரோன் என்ற மலை மீது இருந்த ஒரு செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளின் குடியிருப்பை தாக்கி இருக்கிறார்கள். அந்த குடியிருப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மாஸ் எக்ஸாடஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மொத்தமாக அங்கிருந்த குடிபெயர்ந்து விட்டார்கள். இது ஃபஹது சுக்கூரின் 40வது நினைவு நாள் தாக்குதல் என்று ஹிஸ்புல்லா சொல்லி இருக்கிறது. அடுத்தது இப்படி ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இருந்து மிகப்பெரிய எக்ஸாடஸ், நான் ஏற்கனவே அந்த எக்ஸாடஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஹவுதிஸ் MQ-9 ட்ரோன்ஸ் ஒன்றை நேற்று சுற்றி வீழ்த்தி இருக்கிறார்கள். 72 மணி நேரத்தில் 2 எண்ணத்தை வீழ்த்தி இருக்கோம் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய உற்பத்தி காஸ்ட்டை பார்த்தா பல கோடி ரூபாய் வரும். அடுத்தது யூகேயும் யூஎஸும் சேர்ந்து டைஸ் கவர்னரேட்டில் உள்ள, அதாவது யமனில் உள்ள டைஸ் கவர்னரேட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தை குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள். 9 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். இவன் காசால பள்ளிக்கூடங்களில் குண்டு போடுகிறான். ஏனென்று சொன்னால் அவை இப்பொழுது பள்ளிக்கூடம் இல்லை, அகதிகள் முகாமே. அகதிகள் முகாமில் குண்டு போடுவதில் அமெரிக்கா, UK, இஸ்ரேல் இவங்க எல்லாம் பெரிய வீரர்கள். இவர்களை நித்தமும் தலைப்புச் செய்தியாக போட்டு நமது பத்திரிகைகளை நம்மளை ஏமாற்ற பார்க்கின்றன. அடுத்தது ஆஸ்திரேலியா இந்த எக்ஸாடஸ்ன்னு சொன்ன பாருங்க, எல்லாரும் வண்டியை கிளப்பிட்டு ஓடுறான, அவனுக்கு செட்டிலர்ஸ் வந்தேரிகளுக்கு, ஆக்குப்பையும் பீப்புளுக்கு, அதாவது பாலஸ்தீன மக்களின் பூர்வீக இடத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு விசா தரமாட்டேன் என்று ஆயிரக்கணக்கான விசாக்களை ரிஃப்யூஸ் பண்ணி மறுத்து இருக்கிறது ஆஸ்திரேலியா. அடுத்து ஜோர்டானில் நடந்த நேற்று
ஜோர்டானில் ஏற்கனவே ஒரு டிரைவர் தான் ஷஹீதாகிற வரைக்கும் ஒரு தாக்குதலை நடத்தினார் என்று சொன்னோம். அதேபோல 3 தாக்குதல் அந்த கராமா கிராசிங்கில் நடந்திருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் அதை திறப்போம், ஆனால் ஜோர்டான் எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. இதில் ஒரு ஜோர்டானுடைய ஒரு முனாஃபிக்தனமா என்ன தோன்றுகிறது, ஒரு விஷயம் தெரிகிறது. இதுபோல பல தாக்குதல்களுக்கு இதற்கு முன்னால் ஜோர்டானில் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஜோர்டானுடைய போலீஸும் இராணுவமும் போராளிகள் கைகளில் இருந்த ஆயுதங்களை கைப்பற்றியதாக ஒரு செய்தி வருகிறது. ஆக அங்கே ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பி கொண்டு இருக்கிறது. அது எப்பொழுது இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஈரான் தாக்குகின்ற போது இவையெல்லாம் படையெடுத்து வரும் என நினைக்கிறோம். இதை ஓமனில் இருக்கின்ற ஒரு முக்தி அந்த ஷஹீதை நேற்று பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் எத்தனை காலம் வெளியிலே இருப்பார் என்று தெரியவில்லை. ஓமனில் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஷஹீதுகளை புகழ்த்தியும் பாடி பேசினால் உடனே சிறைவாசம் என்ற நிலை இருக்கிறது. இந்த அரபுக்களின் அடிமைத்தனம் எப்பொழுது ஒழியும் என்று பார்ப்போம். இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களிலும் பரிணாமம் அடைந்து வருகின்றது. சைலண்டாக இருக்கக்கூடிய ஹமாஸ் எப்படி அங்கே இருக்கின்ற நெட்சாரிமையினுடைய டனல்ஸ், இஸ்ரேல் தோன்றிய டனல்ஸ் அழித்து கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு இனி போக போகத்தான் தெரியும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.